ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று தன்னுடைய பிரச்சாரத்தை திருவாரூர்ல இருந்து தொடங்கிட்டாரு. அதுக்கு முந்தின நாள் கொளத்தூர்லயே மக்களை சந்திச்சிட்டாரு. அதிகாரப்பூர்வமாக சுற்றுப்பயணம் அறிவிச்ச அறிவிப்பின்படி திருவாரூர்ல நேற்று பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அங்க பேசும்போது ஆட்சியில அவங்க செயல்படுத்திய திட்டங்களை பற்றி பேசுறாரு. திரும்ப இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை பற்றி பேசுறாரு. அதுக்கு பிறகு போட்டி எப்படி ஒன்றிய அரசுக்கும் மாநிலத்துக்குமான போட்டியாக மாறுது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பேசுறாரு. நீங்க ஆட்சியை பத்தி பேச வேண்டியது தானே, உங்க சாதனைகளை பத்தி பேச வேண்டியது தானே, எதுக்கு இந்த டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான போட்டியாக சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை எதிர்த்தரப்புல முன்வைக்கிறாங்க. அது டைவர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க ஆட்சியினுடைய சாதனைகளை எல்லா இடத்துலயும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிற ஒன்றை பேசாதது போல சித்தரிப்பதும், வேறு இல்லாத விஷயங்களை இருப்பதாக சித்தரிப்பதுமான வேலையை தான் இந்த எதிர்கட்சிகள், இரண்டு கட்சிகளும் செய்கின்றன. மூன்றையும் கூட சொல்லலாம், மூன்று அணிகளும் செய்கின்றன. நீங்க எப்படி அதை, அந்த பிரச்சாரத்தை, திமுக தொடங்கிய பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் போன நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலே சொன்னேன், பாஜக திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்யவில்லை, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். போன நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலே நான் சொன்னேன். அதனாலதான் அவங்களுக்கு இங்க சான்ஸே இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது. இப்போ இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு ஏற்கனவே உள்ள திட்டத்தின்படி நிதி அளிக்கப்படுறத, இல்லை நீங்கள் இப்போ NEP-யை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா அந்த நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசுறதுல என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 32,000 கோடி கொடுத்துருக்கோம், 68,000 கோடி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதுக்கு கொடுத்துருக்கீங்க? கட்டுமானத்துக்கு, திட்டத்திற்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு பெருஞ்சாலைகள் அமைப்பதற்கு, ஏர்போர்ட்டுக்கு, சீபோர்ட்டுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதுல முதல் பலன் யாருக்கு போய் சேரும்? வசதி படைத்தவர்களுக்கு தான் போய் சேரும். அதுக்கப்புறம் பெர்குலேஷன் எஃபெக்ட் மற்றவங்களுக்கு போய் சேரும். அதுக்கு சில ஆண்டுகள் பிடிக்கும். அப்போ எந்த காரியங்கள்ல உடனடியாக பலன்கள் சாதாரண ஏழை எளியவர்களுக்கு போய் சேருமோ அதையெல்லாம் நீங்க இடைஞ்சல் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன திமுகவுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றீங்க. மெட்ரோ பணம் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. கடைசியில் கொடுக்கும்போது என்ன கண்டிஷன்? இப்போ இட் ஹஸ் பீன் டேக்கன் ஓவர் பை தம். இதுதான் உண்மை. ஆனா தமிழ் முதல்வர் என்ன, சரி நீ எடுக்கிறனாலும் எடுத்துக்கோ, ஆனா என்னுடைய மக்களுக்கு வர்ற மெட்ரோவை நீ தடுத்து நிப்பாட்டதுன்னு சொல்லி பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இந்த மாதிரி பார்த்தோம்னா இவங்க செய்யற எல்லாமே தங்களுடைய சுயநலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அட் தி காஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள். அதுதான் இன்னைக்கு இவர் சொல்றாரு. அதனால இந்த யுத்தம் NDA-க்கும் தமிழ்நாட்டிற்குமான யுத்தம் அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியான வார்த்தை. அதுதான் உண்மை. இவர் தன்னுடைய சாதனைகளையும் சொல்றாரு, இன்னும் சாதனைகள் செய்திருக்க முடியும் அவங்க எங்களுக்கு ஒத்துழைச்சிருந்தா, அந்த சாதனைகளின் பலன் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய பலன்களை எங்களுக்கு நிதியை மறுப்பதன் மூலம் இவர்கள் செய்கிறார்கள். அப்ப பாதிக்கப்பட போறது தமிழ்நாட்டு மக்கள். அதுதான் சுட்டி காட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? இருக்கிறதுக்குள்ள நாங்க எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் கொடுத்திருந்தா இன்னும் பண்ணியிருப்போம். ஆனா இதுக்கு மேல கொடுக்காம நிப்பாட்டுறது மூலம் எங்களை பாதிக்கல, தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிறாங்க. நீங்க அரசியல் பண்ற என்ன பேசணும், இதை பத்தி பேசுங்க. பெரியாரிசத்துக்கும் சனாதனத்துக்கும் இடையில உள்ளதை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா இவங்களுக்கு? எங்களுக்கு அடிப்படை வேறுபாடு இதுதான், நாங்கள் பிறப்பிலேயே சில பேர் உயர்ந்தவர்கள் என்று எண்ணுகிறோம். இந்த திருவள்ளுவர், இந்த பெரியார் மாதிரி ஆளுங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஆளுங்க, பிறப்பால எல்லாருமே சமமானவங்கன்னு சொல்றாங்க, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன்னா ஒருத்தர் சனாதனவாதி ஒருத்தர் பேசினார், அது இதுல டியூப்ல வந்தது. இவரெல்லாம் நாவிதம் பண்றவன்லாம் வேலை போயிட்டான்னு அப்புறம் யார் நாவிதம் பண்றது அப்படின்னு கேட்டாரு. அது டியூப்ல பார்த்தோம். நம்ம சொல்லட்டுமே, இதுதான் எங்களுடைய பாலிசி, அப்படி கொள்கையின் அடிப்படையில் நீங்க பேசுங்களேன். அல்லது நாங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பலன் கொடுத்துருக்கோம், அதனால தமிழ்நாட்டோட ஏழை எளியவர்கள் இந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க, அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி பேச முடியாது.
ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கு. உழவர்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பலன் வந்து எல்லாரும் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து. அதில் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு. அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல போறதில்லை. 7.5% இவங்களுக்கு வந்து அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்து மெடிக்கல் ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தாரு, இல்லைன்னு நம்ம சொல்ல போறதில்லை. கொரோனால வந்து ஒன் ஆஃப் தி ஃபியூ ஸ்டேட்ஸ் தட் ஹேண்டில்டு வெல் அப்படிங்கிறது உண்மைதான். அதிமுக அரசு வந்து ஹேண்டில் பண்ணி இருக்கிற வசதியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் கேட்கறது, உங்களுடைய ஒவ்வொரு சாதனைக்கும் எதிராக 10 சாதனை இவங்க பண்ணியிருக்காங்களே, அதை பேசத்தானே செய்வாங்க திமுக. அதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? உங்களை யாராவது நான் முதல்வன் மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? புதுமை பெண் மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஏன் தோணல? இவங்களுக்கு தோணுச்சு, செஞ்சாங்க, பேசத்தான் செய்வாங்க. ஏன் தோணல, இவங்களுக்கு ஏன் தோணுச்சு, அதானே சார் நீங்க முதல்ல சொன்னது. சனாதனத்துக்கும் பெரியார் இயக்கத்துக்கும் இடையில உண்டான வேறுபாடு தானே இதுல. ஒருவருக்கு அந்த திட்டம் தோன்றுவதும் இன்னொருத்தருக்கு அது முக்கியமானதாக தெரியாம இருக்கிறதுக்கும் அதான காரணம். ஆமா, அதான் காரணம். கல்வி வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்க படிக்கிறதுக்கு இடைஞ்சலாக பொருளாதார சூழலும் சமூக சூழலும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க படிப்பதற்கு அரசின் தலையீடு தேவைப்படுகிறது அப்படிங்கிற நிலையில தானே இந்த ஸ்கீம் எல்லாமே வருது. ஆனா முதலமைச்சர் நேற்று பேசும்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுப்பதே என்டிஏ கூட்டணியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அந்த வளர்ச்சியை தடுப்பதுன்னா இந்த மாதிரியான வளர்ச்சியை தடுப்பதுன்னு பொருளா? அவங்க வளர்ச்சின்னு சொல்ற விஷயங்களை அவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. அவங்க இன்னும் சில இடங்கள்ல விமான நிலையங்களை கொண்டு வருவதற்கு அவங்க உதவி செய்யலாம். அந்த மாதிரி வளர்ச்சிக்கு அவங்க உதவி செய்யலாம். ஆனா சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரா, இல்ல அவர் சொல்றதுக்கு வேற எதுவும் பொருள் இருக்கு? இல்ல, சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செய்ய மாட்டாங்கிறது தான் அவர் சொல்றாரு. அதனாலேயே தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில நடைபோடுவதற்கு திமுக ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவர் இப்படி சொல்றாரு சார். ஆனா எதிர்கட்சி தலைவர் மக்களை காப்பாற்றுவதற்கு, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சொல்றாரு. இவங்க 2 பாயிண்ட் திரும்ப திரும்ப சொல்றாங்க. லா அண்ட் ஆர்டர் குட்டிச்சவரா போச்சுன்னு சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுக்கப்புறம் மதுவுடைய தாக்கம், இந்த நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸுடைய தாக்கம் வந்து இங்கே போதைப்பொருள் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லா அண்ட் ஆர்டருங்கிறத பார்ப்போம். நான் மாவட்ட ஆட்சியர் இருந்தபோது என்னுடைய மாவட்டத்தில் வந்து 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அதனுடைய ஏரியா. சில நாட்களில் வந்து ஒரே நாளில் 4 மர்டர் நடந்திருக்கு. நான் உடனடியாக வந்து எஸ்பிட்ட வந்து ரிப்போர்ட் கேட்கும்போது அவரும் சொல்ல, இது வந்து இந்த குடும்ப சண்டையிலேருந்து வந்தது, இது வந்து நண்பர்களுக்கு இடையில வந்து பிரிவாற்றமையினால் வந்தது, இது வந்து ஒன்று அரசியல் காரணத்துக்காக வந்தது, இன்னொன்று வந்து இதில் வெளியிலேருந்து வந்தவங்க, இந்த கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தவங்க, அவங்க பண்ணது. 4 வந்து என்கிட்ட சொல்லுவார். இப்போ இந்த 4 வச்சு காங்கிரஸ் வந்து அந்நேரம் காங்கிரஸ் எதிர்கட்சி நாட்டில் கம்ப்ளீட்டாக மித்னாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் லா அண்ட் ஆர்டரே போச்சு அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாகும்? இப்போ தமிழ்நாடு பூரா வந்து பெண்கள் நடமாடுவதற்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் சிவகாசி ஊரில் வந்து பிறந்து வளர்ந்துவேன். இவங்கெல்லாம் கொஞ்சம் சிவகாசி, சாத்தூர், விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கட்டும். ஒரு நேரத்தில் குறைஞ்சது 2000 பெண்கள் வந்து 60 பவுன்லேருந்து 100 பவுன் நகையை போட்டுக்கிட்டு ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணுறாங்க, பஸ்லையும் ட்ராவல் பண்ணுறாங்க. நான் சின்ன குழந்தையா இருந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் ட்ராவல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுக்க லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சுன்னா சரி, அங்கெல்லாம் வந்து வெட்டும் குத்தும்ல நடக்கணும். இப்போ இவ்வளவு பெரிய ஏரியா உள்ள தமிழ்நாட்டில் அங்கு இது ஒரு வன்புணர்வு நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது, அது நம்மை வெட்கி குனிய வைப்பது, அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் சில நிகழ்வுகள் அது மாதிரி நடந்துருச்சுங்கும் போது என்ன நடக்கணும்? நிகழ்வு நடந்ததுன்னா குற்றவாளி யாருன்னு விரட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அரசு முயற்சி எடுக்கணும். கண்டுபிடிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு வந்து இது சார்ஜ் ஷீட் பண்ணி சென்டென்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களா? அப்போ அரசு சரியா தானே இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இந்த நாட்டிலேயே எல்லாம் நாசமா போச்சு, இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே நாசமா போச்சு அப்படிங்கிறது வந்து அது வந்து பிக்சர் கிரியேட் பண்றது லா அண்ட் ஆர்டர் பொறுத்த மட்டும். இப்போ இந்த போதைப் பொருள்ங்கிறது மாணவர்கள் மத்தியிலையும் அதிகமாக இருக்கு இந்தியா பூரா, அது தமிழ்நாடு உட்பட. இதுக்கு வந்து நம்ம வந்து லாங் டேர்ம் மெஷர்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கவுன்சிலிங் நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், டு த டீச்சர்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த உதயநிதி வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது பல மடங்கு அதிகரிக்கணும். அவங்களுடைய எக்ஸூபரண்ட் எனர்ஜி, மாணவருடைய எக்ஸூபரண்ட் எனர்ஜி வந்து இது மாதிரி ஆக்கப்பூர்வமான வழியில செலவழியணும்.
அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்தியா பூரா அதுலயும் நார்கட்டிக் சப்ஸ்டன்ஸ் வர்றது வந்து வெளிநாட்டுல இருந்து வருது. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. அதுல ஒண்ணு கண்ட்ரோல் உள்ளது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் இவ்வளவு வருதுன்னு சொல்லி அவங்கள கேட்கணும். அவங்கள கேட்க மாட்டாங்க. இங்க வர்றதுக்கு வந்து நீங்க தடுத்து நிறுத்துக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க. இவ்வளவு கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கோம், இவ்வளவு நார்கட்டிக் சப்ஸ்டன்ஸ் பறிமுதல் பண்ணியிருக்கோம். உங்க கட்சியிலே ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. நிஜம்தான், ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் உடனடியாக இதுல வந்து கட்சியை விட்டு விலகிட்டாங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்க கட்சியில வந்து இந்த மாதிரி தவறுகள் செய்யறவங்களை நீங்க என்ன பண்றீங்க? அது பிஜேபியா இருக்கட்டும், நம்முடைய இவங்க மேல பெண் வீராங்கனைகள் மேல வந்து இது செக்ஷுவல் அபியூஸ் பண்ண குற்றச்சாட்டு வந்து ஒரு எம்பி மேல வந்துச்சு. அவர் மேல எஃப்ஐஆர் போடலங்க டெல்லி போலீஸ். எஃப்ஐஆர் போடுறதுக்கு கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்க வேண்டியிருந்துச்சு. அவரோட பையனுக்கு தான் அடுத்து வந்து எம்பி எலெக்ஷன்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு. வியாபம் என்னாச்சு? கேட்டுக்கிட்டே போகலாம். வியாபம் என்னாச்சு? மெடல் வாங்கின அந்த வீராங்கனைகளை மேன் ஹேண்டில் பண்ண, அது பிசிக்கலா ஹேண்டில் பண்ணுச்சு போலீஸ். ஆமா, பண்ணாங்க. இட்ஸ் a fact. அப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், வேற யாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் முழு உரிமை இருக்கு. நம்ம வந்து இந்த நாட்டுடைய சிட்டிசன்ஸ். திமுகவுடைய ஆட்சியை பத்தி விமர்சிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. அதிமுக ஒரு எதிர்கட்சியா இருக்கவங்க இன்னைக்கு எலெக்ஷன் சமயத்திலும் சரி, மற்றபடியும் சரி, அவங்களுடைய குறைபாடுகளை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இவங்க அவங்களுடைய குறைபாடுகள் சொல்லுவாங்க. அது ஒரு டிட் ஃபார் டேட் கேம். 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நாட்டுல இன்னொரு அரசியல் கட்சியை பற்றி எந்தவித குற்றமும் சொல்றதுக்கு அருகதை இல்லாத ஒரே கட்சி இந்த பிஜேபி தான். கொஞ்சம் கூட அருகதை இல்லாத கட்சி. யார் எந்த தப்பு பண்ணாலும் அந்த தப்பு வந்து மழுப்புறது. ஏன் யூபியில வந்து நம்ம ரிப்போர்ட் கேள்விப்பட்டோமே, பட்டியலிருந்து சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து வன்முணர்வு கொண்டான்னு சொல்லி அந்த பொண்ணோட தகப்பனார் தைரியமா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்க விசாரிக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் அடிச்சு கொண்டு போட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்துச்சு. அது தவறா இருந்தா, அந்த நியூஸ் தவறா இருந்தா பிஜேபி அதற்கு வந்து எதிர்வினை ஆற்றிருக்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் இல்லையே. கோயில்ல வச்சு ஒரு இளம் பெண் 12 வயசு பொண்ணு வந்து வன்புணர்வு பண்ணது, அந்த கோயில் பூசாரி உட்பட எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து காஷ்மீர்ல வந்து கேஸ் போடுறாங்க. அந்த பூசாரி மேல கேஸ் போட்டது தப்பு, அதை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி ஊர்வலம் போது, ஊர்வலத்தை ஒருத்தர் யாரு, ஜேஎன்கேல பிஜேபியுடைய மினிஸ்டர் இருந்த ஒரு ஆளு. இதுதான் இவங்க லட்சணம். இவங்க மத்தவங்களை பத்தி பேசுறாங்க. இவங்க மத்தவங்களே பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதே நேரத்துல இந்த குற்றச்சாட்டுகளா நகழ்றது வந்து நீங்களும் நானும் கண்டிக்காம இருக்குன்னு சொல்லல, கண்டிக்கத்தான் செய்கிறோம். அரசு விழிப்போடு இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறோம். உடனடியாக நீங்க சார்ஜ் ஷீட் வரைக்கும் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் கோர்ட்டுடைய பிரச்சனை. ஆனா சார்ஜ் ஷீட் வரைக்கும் விரைந்து செயல்படணும்னு சொல்லத்தான் செய்யறோம். மனித சமூகம் இருக்கிற வரைக்கும், மனிதர்கள் தங்களுக்குள்ள பல்வேறு காரணிகள் காரணமாக பிளவுண்டு இருக்கிற வரைக்கும் குற்றச் செயல்களும் சமூகத்துல இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாலே நீங்க வந்து இதையெல்லாம் நியாயப்படுத்துற ஆளாயிடுறீங்க. நீங்க கண்டிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை சார். அதாவது இதுல சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்கல்ல, யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. இப்ப நீங்க உங்க மாவட்டத்துல குற்ற செயல்கள் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், நீங்க பணியில இருக்கீங்க, இங்கேயும் பணியில ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஒரு மாவட்டத்துல குற்ற செயல்கள் வந்து குறைவாக நடந்திருக்கா அல்லது அதிகமாக நடந்திருக்குதாங்கிறத எப்படியெல்லாம் கண்டுகொள்ள முடியும்? இந்த என்சிஆர்பின்னு ஒன்று இருக்குல்ல, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, அவங்க ஸ்டேட் டு ஸ்டேட்டுக்கு ஒன்று கம்பைல் பண்றாங்கல்ல. ஸ்டேட்டுடைய காம்பைலேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றதை வச்சு தான் கம்பைல் பண்றாங்க. இப்போ எங்களுக்கு வந்து எஸ்பிக்கு வந்து இப்போ எப்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து 2 பொறுப்பு இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஒரு காலத்துல இந்த 2 தனித்தனி ஆட்கள் 2 பேர் நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கில அரசாங்கம் வந்து இந்த 2 ஒரே ஆள்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்த மாதிரி, காவல்துறையில வந்து இன்டெலிஜென்ஸ் விங்னு ஒன்று இருக்கு. இந்த இன்டெலிஜென்ஸ் விங்க்கு வந்து எங்களுக்கு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, டிஐபி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இப்ப இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் சீஃபா ஒரு ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருப்பாரு, லா அண்ட் ஆர்டர் லெவல்ல இன்னொருத்தர் ஐஜி இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் லெவல்ல இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோல வேலை பார்க்குற ஆளுங்க வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தேர் இண்டிபெண்டன்ட். ஆனால் எஸ்பி லெவல்ல இது வந்து எப்படி கலெக்டர் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் ஒரே ஆள் இருக்காரோ அது மாதிரி எஸ்பி லெவல்ல வந்து எஸ்பி ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் எஸ்பி டிஐபி ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் 2 ஒரே ஆள். அப்ப டிஸ்ட்ரிக்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட் அத்தனையும் லா அண்ட் ஆர்டரையும் சேர்த்து பார்த்துக்கிற இந்த ஒரே எஸ்பிட்டு தான் வரும். அங்கிருந்து எங்களுக்கு வரும் கலெக்டர் சிட்ரப்னு சொல்லுவோம், சிச்சுவேஷன் ரிப்போர்ட்னு. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து அன்றைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அத்தனையும், குற்றச்செயல்கள், அரசியல் ரீதியானவை, பொருளாதார ரீதியானவைன்னு சொல்லி எல்லாமே எங்களுக்கு வந்து சிட்ரப் சொல்லி ரிப்போர்ட் வரும்.
அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் கவலைக்குரிய விஷயமாக எது இருந்தாலும் நானும் எஸ்பியும் வந்து சேர்ந்து கலந்து ஆலோசிப்போம். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி. இப்படித்தான் ஒரு நிர்வாகம் வந்து நடக்கணும். இப்படிதான் நடந்தது. நீங்க நீங்க இவ்வளவு தூரம் செய்ததுக்கு பிறகும் அந்த மாவட்டத்துல குற்றச்செயல்கள் நடக்குமான்னு கேட்டா நடக்கும் சார். அப்படி நடக்கும் போது உங்களோடதுல பெர்ஃபார்மன்ஸ் நீங்க நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க, உங்க மாவட்டத்துல குற்றச்செயல்கள் குறைவாக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அளவிடுவதுன்னு பார்த்தா, ஒருவேளை நான் சொல்றது சரியா, பக்கத்து மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய குற்றச்செயல்களை விட உங்களுக்கு குறைவாக இருந்தால் அது ஒரு அளவுகோல். உங்களுடைய மாவட்டத்திலேயே உங்களுக்கு முந்தைய கலெக்டர் இருக்கும்போது இதே காலகட்டத்துல 1 வருட காலம் அல்லது 6 மாத காலத்துல குற்றச்செயல்கள் எப்படி இருந்ததுங்கிறது ஒரு விதமான அளவுகோல். இந்த மாதிரி மாநிலத்துக்கு பார்க்கும்போது NCRB கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு பிற மாநிலங்களோட பார்க்கலாம், அல்லது முந்தைய ஆட்சி காலத்தோட பார்க்கலாம். அப்படித்தானே சார்? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டின் நிலைமை வந்து அப்போ எப்படி இருக்கு? மோசமா இல்லை. தமிழ்நாட்டுல கவலைப்படக்கூடிய அளவுக்கு மோசமா இல்லை, நிச்சயமா. அதை ஒப்பிட்டு பார்த்தால் ஆமா, இதுதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி இதையும் நம்ம இப்படி சொன்ன உடனே எல்லாரையும் போய் குத்தம் செய்யறதுன்னு சொல்லிட்டு இவர் ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர் தூண்டி விடுவார் சொல்லலாமா? குற்றத்தை கண்டிக்காம தூண்டி விடுறாங்க, நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய சொல்றாங்க சார், அது அப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சது, அதை பத்தி திமுக அரசுக்கு கவலை இல்லை, அதிமுக ஆட்சி அமைந்ததும் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்றவர் வந்து திமுக இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வந்து டிவியில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர். ஆமா. அதுக்கு பிறகு சார் நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவர், தமிழ்நாடு தலைவர், அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கிறது இல்ல, பாரபட்சமாக நடந்து கொள்ளுது தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. தேர்தல் காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு தேர்தல் ஆணையத்தையே அவங்க குறை சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா தேர்தல் ஆணையம்ங்கிற வார்த்தையே எதுவும் சொல்லல அவரு. இல்ல, தமிழ் தெரிஞ்சா ஞானேஷ்குமார் போன் பண்ணி நயினார்ட்ட கேட்டிருப்பாரு, உங்களுக்கு ஏது நியாயமா இருக்கா, எத்தனை காரியம் உங்களுக்கு சாதகமா பண்றோம், எங்களை இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லியிருப்பாரு. உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இவங்க வந்து தேர்தல் அதிகாரி வந்து சென்னை மாவட்ட தேர்தல் குமரகுருபரன் நினைக்கிறேன், அவர் வந்து பெர்மிஷன் மறுத்தது காரணம் சொல்லியிருக்காரு, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும். இவங்க நேரில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவின்படி. இது எதனாலன்னு நான் சொல்றேன், இதுக்கு ஒரு காரணம் உண்டு. எங்களுக்கு எலக்ட்ரானிக் வந்த உடனே ஆன்லைன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து எங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு என்ன வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, 16ஆம் தேதி வந்து கொடுத்துட்டு ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து 13ஆம் தேதி எழுதியிருப்பாங்க. கீழே உள்ள அதிகாரிகள் பெரும்பாலும் இதெல்லாம் ரொம்ப டீப்பா படிச்சிருக்க மாட்டாங்க. 16ஆம் தேதி கொடுத்துருக்கீங்க, 17ஆம் தேதி மீட்டிங் கொடுக்க முடியாங்க, பெர்மிஷன் கொடுப்பாங்க, உடனே கோர்ட்ல போய் காமிப்பாங்க அப்ளிகேஷன் விட்டாங்களே. ஏன்னா அப்ளிகேஷன் கொடுத்தோம் ரிசீவ்டுன்னு சொல்லி போட்டு காப்பி போட்டு நாங்கள் ஜெராக்ஸ் காப்பி அவங்களுக்கு கொடுக்கணும், அதை கொண்டு போய் காமிப்பாங்க, பாருங்க நாங்கள் வந்து 13ஆம் தேதியே கொடுத்தோம், இப்படி பண்றாங்க. இது ஒண்ணு. அல்லது அரசு அதிகாரிகள் வந்து கீழ்மட்டத்தில் நேர்மை இல்லாதவங்களா இருந்தா இவங்க சரியான நேரத்தில் கொடுத்ததையும் வந்து பின்னாடி கொடுத்ததா கணக்கு காமிக்க முடியும், 2 பக்கமே நடக்க முடியுது. ஆனா ஆன்லைன்ல கொடுத்துட்டா சரி, ரெக்கார்டு வந்து கிளீனா இருக்குமே, மாற்ற முடியாதே, அதுக்காக தான் ஆன்லைன்ல கேட்குறீங்க. இவங்க பண்றது எல்லாமே இந்த தாவேக்கா பண்றது, அதுக்காக தான் ஆன்லைன்ல நாங்க அப்ளை பண்ணாம இருக்கோம் சார். ஆமா, அதுக்காக தான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணாம இருக்கோம். அடுத்து 500 பேரை கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு 3000 பேரை கூட்டு வருவோம். அந்த 3000 பேருக்கு தேவையான வசதிகள் இல்லாம இருந்தது. அப்ப போலீஸ் வந்து கேஸ் போடாம இருக்குமா? இவங்க வேணும்னே எந்த இடங்கள்லாம் வந்து சின்ன சின்ன இடங்களா இருக்கோ அந்த இடங்கள்ல பெர்மிஷன் கேட்கறது, கேட்கும் போதே தெரியும் போலீஸ் வந்து இது கொடுக்க முடியாதுன்னு, அப்புறம் எங்களை அரசியல் பண்ண விடாம தடுக்கிறாங்கன்னு சொல்லி அரசு மேல வந்து குற்றம் சொல்றது, இது ஒண்ணு. அடுத்து வந்து நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், உங்களுக்கு தான் மைதானங்களே இல்லையா? தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் மைதானம் இருக்கு. 50,000 30,000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேர், 2,00,000 பேரை கண்டெயின் பண்ற பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ் இருக்கு. அங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்க கேட்க வேண்டியதானே, எத்தனை பேர் வேணாலும் கூட்டுவாங்க. திட்டம் போட்டு பண்றது. இவங்க மேல நம்பிக்கை கிடையாது, இவங்களுக்கு வாலண்டியர்ஸே கிடையாது. இல்லைன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு வாலண்டியர்ஸ் கிடையாது. வாலண்டியர்ஸ் இருந்தா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சார் வருவாங்க, தங்களுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் வந்து வந்தவங்க எல்லாரும் பத்திரமாக போனோம், பாதுகாப்பாக வரணும், பாதுகாப்பாக வீடு போய் சேரணும் அப்படின்னு தங்களுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் மேல, தொண்டர்கள் மேல, ரசிகர்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தால் வாலண்டியர்ஸ் அந்த அமைப்பில் இருந்து வருவாங்க, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவாங்க.
அது எல்லாமே வந்து நீதிமன்றம் சொன்ன ஒரு ஒரு அக்கேஷன் 2 அக்கேஷன்ல அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்தாங்க, நின்னாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் என்னவோ ஓடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதெல்லாம் பார்க்க முடியல. திரும்ப அலை அலையாக கூட்டம் வந்ததுன்னு காட்டுறதுக்கும் நெருக்கடி வந்த மக்களுடைய உயிரை விட காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி வரணும், அரசின் மீது ஒரு களங்கம் சுமத்தணுங்கிறத நோக்கமாக கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப விவரம் தெரியாம பேசுறாங்களா, வேணும்னே பேசுறாங்களா? ஒரு தாவேக தலைவர்னு சொல்லியிருக்காரு, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஏ.கே. ராஜன் வந்து என்கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு காவந்து சர்க்கார் ஒன்று கிடையாது, இன்டரியம் கவர்மெண்ட் ஒண்ணு கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷன் படி முழு அதிகாரம் பெற்றவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கும் வரை. இப்போ இந்த காபந்து சர்க்கார் வந்து எப்ப வந்தது? ஒரு மரபா வந்து எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புது புது திட்டங்கள்லாம் போடக்கூடாது, அது வந்து ஓட்டர்ஸுக்கு வந்து நீங்க அன்டியூ இன்ஃபுளுன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னதை அரசியல் கட்சிகள் ஏத்துக்கிட்டாங்க. அதனால மரபுகள் சட்டங்கள் அளவிற்கு மகத்தானவை, அதனால அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல்வர் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் முதல்வர் இருக்க ஒருத்தரை முன்னாள் முதல்வர்னு ஒருத்தர் சொன்னார்னா நான் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வர முடியும், ஐயா இவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை, அரசியலமைப்பு சட்டமும் புரியவில்லை. ஏதோ சொல்றது ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை சார், நிறைய விஷயங்கள்ல அப்படித்தான் இருக்காங்க அவங்க. அதுல கேர்டேக்கர் கவர்மெண்ட்ங்கிறது அரசுக்கு பெரும்பான்மை இல்லாம நம்பிக்கை வாக்கெடுப்புல இழந்து போனதற்கு பிறகு மாற்று ஏற்பாடுகள் செய்யற ஒரு வாரம் அல்லது 10 நாள், அதே PM ராஜினாமாவுக்கு பிறகும் அவரை வந்து மாற்று ஏற்பாடு செய்யற வரைக்கும் நீங்க தொடருங்கள்னு சொல்ற கவர்மெண்ட்டுக்கு பெயர் கேர்டேக்கர் கவர்மெண்ட் தானே சார். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எலெக்ஷனுக்காக இந்த பீரியட்ல வந்து அதை காபந்து சர்க்கார்னு சொல்லக்கூடாது. இல்ல, இது வந்து காபந்து சட்டம் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏற்கனவே சொன்னபடி ஒரு மரபு இருக்கு, இவங்க வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புது திட்டங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அது அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொண்டு. இந்த மரபு வந்து கான்ஸ்டியூஷன் படி கிடையாது. கான்ஸ்டியூஷன் படி கடைசி நாள் கூட அவங்க புது திட்டம் அறிவிக்கலாம், ஏன்னா தே ஆர் ஃபுல் ஃப்ளட்ஜ்டு கவர்மெண்ட். ஆனா இந்த மரபு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஏத்துக்கிட்டாங்க. முன்னாள் முதல்வர்னு சொல்றாருன்னா என்ன சார், செக்ரட்டரியேட்டுக்கே வரமாட்டாங்களா? அது அரசு அலுவல் இல்ல, செக்ரட்டரியேட்டுக்கு வருவாங்க, முக்கியமான அலுவலர்கள். அதாவது 2 இருக்குல்லங்க, பொது திட்டங்கள் அறிவிக்க கூடாது, ஆனா அரசு எந்திரம் நடைபெற்று கொண்டுதானே இருக்க வேண்டும். ஆமா, அதனால செக்ரட்டரியேட்டுக்கு வந்திருந்த முதலமைச்சர்களையும் பார்த்திருக்கேன் நான், வராத முதலமைச்சர்களையும் பார்த்திருக்கேன். ஆனா அப்படி வராத முதலமைச்சர்கள் வந்து சீஃப் செக்ரட்டரி சொல்லிடுவாங்க, யூ டேக் டெசிஷன் ஆஸ் பர் த நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி சார், வேட்புமனு தாக்கல் தொடங்கிடுச்சு. ஆனாலும் காங்கிரஸும் பிஜேபியும் இன்னும் கேண்டிடேட் லிஸ்ட் கூட அறிவிக்கல. இந்த கூட்டணியில ஒரு கட்சி, அந்த கூட்டணியில ஒரு கட்சி கேண்டிடேட் லிஸ்ட் கூட அனுப்பல. இல்ல, தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாலேயே நாங்க தயாராயிட்டோம், நாங்க குழு எல்லாம் போட்டுட்டோம், திமுக இன்னும் எங்க கூட பேசவே ஆரம்பிக்கல அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் கொடி பிடிச்சிட்டு போன காங்கிரஸ் கட்சி ஏன் இன்னும் டிலே பண்றாங்க, கேண்டிடேட் லிஸ்ட் போடலங்கிறது தெரியல. 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை இறுதி செய்த பாரதிய ஜனதா கட்சியும் கேண்டிடேட் லிஸ்ட் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் சார்? மாநில கட்சிகளுங்கும் போது மாநில தலைமையிட்ட மட்டுமே தங்களுடைய வேண்டுகோளை விடுத்து முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம், ஒரு கேண்டிடேட் வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இது ஆல் இண்டியா பார்ட்டிக்கு வந்து இன்னொரு ரூட் இருக்கு. மாநில தலைமையை தவிர பைபாஸ் பண்ணலாம், அல்லது மாநில தலைமை மூலமா போகலாம். மாநில தலைமைகளும் ஏற்றுக்கொண்டது, எங்களுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் உள்ள இவங்க தான் லீடர்ஷிப் தான் டிசைட் பண்ணி லிஸ்ட் அனுப்புவாங்கன்னு. அது டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு, தள்ளுமுள்ளு நடந்துகிட்டு இருக்கு. அதனால தள்ளுமுள்ளு மாநில கட்சிகளையும் நடக்கும், ஆனால் விரைந்து முடிவெடுக்கப்படும். அங்க முடிவெடுக்கிறதுக்கு இன்னொரு லெவல் இருக்கிறதுனால முடிவெடுக்கிறது இன்னும் கொஞ்சம் தாமதமாகும். அப்ப இதுக்கெல்லாம் தயாராகத்தானே சார் அவங்க வந்து 4 மாசத்துக்கு முன்னாலேயே ஒரு கட்சி குழு போட்டுச்சு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை இறுதி செய்தது. உத்தேசமாக யாரெல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்றது கட்சிக்குள்ள ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டாங்களா? அந்த நபர்களை இப்ப தேர்வு செய்ய முடியாதா? நம்ம 1.5 மாசத்துக்குள்ள எத்தனையோ நடந்திருக்குங்களா? ரொம்ப விசுவாசமானவர் என்று கருதப்பட்டவர் விசுவாசம் குறைவாக இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாறி இருக்கலாம். கரெக்ட் சார். அப்போ அத 1.5 மாசம் 1 மாசம்னு நீங்க சொல்றத கடைசி நாள் நீங்க பட்டியல் அறிவிச்சதுக்கு அப்புறம் வேட்புமனு தாக்கல் செய்யற நாள்ல கூட அவர் வந்து அணி மாறி போகலாம்.
அணின்னா அதாவது விசுவாசம், கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு அணிக்கு போகலாம். ஓகே சார். இன்னும் ஒரே ஒரு செய்தி சார். தேர்தலுக்கு பிறகு விஜயோட சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தேவைப்பட்டால் அப்படின்னு ராம்தாஸ் அதுவாலே, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களில் ஒருவர், ஒன்றிய அமைச்சர், அவர் சொல்றாரு. இது என்ன பின்னணி? இதுதான் அவங்களுடைய அஜெண்டாவா? அதுக்கு தயாராகத்தான் எல்லா நேரங்கள்லயும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள வருது சார். இதை சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை. அவர் மூலமாக இந்த செய்தியை கசிய விடுகிறார்களா? இருக்கலாம். அவர் மூலமாக கசிய விடுகிறார். இல்ல, புதுச்சேரிக்கு பிரச்சாரம் செய்ய வர்றாரு. தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தேர்தலுக்கு பிறகு விஜயோட பேசிட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டினுடைய தேர்தல் உத்திகளை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு பொருளா, அல்லது அவர் எல்லா இடத்துலயும் வந்து ஜும்லாவாக ஏதாவது பேசிட்டே போவாரா? அதான் நான் சொன்னேன், அவருக்கு இதை கூறுவதற்கான அதிகாரம் இருக்கிறதான்னு தெரியாது. அதிகாரம் இல்லைனாலும் அவர் மூலமாக இப்படி ஒரு செய்தியை கசிய விட்டுட்டு அதுக்கு ரொம்ப அப்போசிஷன் வந்துச்சுன்னா, இல்லைங்க அவரு மகாராஷ்டிரக்காரங்க ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால ஓகே சார். இது இன்னொன்னு முக்கியமான செய்தி, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, இவங்க சிபிஎம் உடைய அந்த தங்க இதுல தேவஸ்தானத்துல உள்ள ஊழல்ல வந்து இவர் எந்த நடவடிக்கை. ஆமா, உடனே பினராயி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு, அதுல சம்பந்தப்பட்டவங்க ராகுல் காந்தி வீட்டுக்கு ஏன் போனாங்கன்னு அவர் பதில் சொல்லட்டும்னு இவர் சொல்லியிருக்காரு. இதுதான் என்டிஏவுக்கு உள்ள பிரச்சனை. அதாவது என்டிஏ ஆல் இண்டியா லெவல்ல வந்து மாநில அளவுல எதிரெதிராக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஆல் இண்டியா லெவல்ல வந்து ஒன்னா கூட்டா சேர்ந்து சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மாநில அளவு தேர்தலில் இந்த கட்சிகள் வந்து கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். இது வந்து அந்த மாதிரி கண்ணியம் இப்பொழுது கடைபிடிக்கப்படாமல் போய்கொண்டிருக்கிறது கேரளா தேர்தல். இதுதான் உண்மை, வருந்தத்தக்கது. அதாவது இது பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஒட்டியே கூட காங்கிரஸ் இந்த மாதிரி பிரச்சாரத்துல இறங்கிட்டாங்க. முண்டு கட்டிய மோடி, பினராயி விஜயனை வந்து முண்டு கட்டிய மோடி அப்படின்னு காங்கிரஸ் பிரச்சாரம் செய்தாங்க. ராகுல் காந்தி 2019 ராகுல் காந்தி கேரளால வந்து நிற்கும் போதே அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. நீங்க வந்து பிஜேபி இருக்கிற இடத்துல போட்டியிட்டு பிஜேபி ஜெயிக்கிற வேகத்தை கண்டெயின் பண்றதுக்கு பதிலா இங்க வந்து போட்டியிட்டு எங்களை வரவிடாம பண்றீங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நாங்களும் நடந்து கொள்ள வேண்டியது இருக்கும்னு 2019 அவர் வயநாடுக்கு வரும்போதே சொல்லிட்டாங்க அவங்க. இதெல்லாம் சந்திரசேகர் ஃபார்முலா தாங்க சரியான ஃபார்முலா. 77ல பதவிக்கு வந்தாங்க. 79ல சந்திரசேகர் வந்து நீங்க சொல்ற மாதிரி காபந்து சர்க்காரா இருந்தாரு. அந்நேரம் வந்து தேர்தல் நடந்தது. தேர்தல் நடக்கும்போது எல்லாம் தனித்தனியா போட்டி போட்டாங்க. அந்நேரம் இந்த 77ல இருந்த ஒத்துமை இல்லை. ஆனால் எதுல ஒத்துமை இருந்ததுன்னா, எல்லா எதிர்கட்சிகளுமே, இப்ப இவர் வந்து சந்திரசேகர் வந்து ஜனதா பார்ட்டி சார்பில் இருக்காரு. அந்நேரம் பிஜேபி வந்து இதா இருந்தது, ஜனசங்கமா இருந்தது, அல்லது அப்பதான் பிஜேபி ஜனசங்கம் உள்ள வந்துருச்சு சார். ஆமா, ஆனா இல்ல 77ல உள்ள வந்திருந்தாங்க. 79ல தனித்தனியா போட்டி போட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. 80ல வந்து அவங்க தலைமையில 79ல கவர்மெண்ட் போய் 80 எலெக்ஷனுக்கு தனித்தனியா போட்டி போட்டாங்க அவங்க. ஆனா இவர் பாஜக வந்து ஜனதால தான் இருந்தது. ஆமா, ஆனா 77ல இருந்த எல்லா கட்சிகளும் ஒற்றுமையா 80ல வந்து ஒற்றுமையா இல்ல அது சோசியலிஸ்ட் வந்து தனியா நின்னாங்க. அந்நேரம் ஆமா, சந்திரசேகர் ஃபார்முலா என்னன்னா, தனியாவே நின்னுக்குவோம், பெரிய பெரிய தலைவர்களுக்கு எதிராக நம்ம வந்து எதிர்கட்சியில இருந்து வீக்கான கேண்டிடேட் நிப்பாட்டிக்கும், நமக்குள்ள தகராறு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாரு. அது மாதிரி தான் பண்ணாங்க. அதனால எதுக்குன்னா, எதிர்காலத்தில் ஒருவேளை ஒற்றுமை ஏற்படலாம், இன்னைக்கே அந்த ஒற்றுமையை குலைச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அந்த ஃபார்முலா தான் இனிமே இவங்க எல்லாம் செய்யணும். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.